சிவம், தம்பி, இங்க ஏதோ மியூசிக் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஏதோ தொம்மு தொம்முன்னு சத்தம் கேக்குது தம்பி. அது சத்தம் இல்ல சிவம், ஆ, மியூசிக், இசை. ஓ சரி, சத்தமோ சங்கீதமோ ஏதோ ஒன்று கேக்குது, போய் பார்க்கலாம் போங்க. Ndikupembesani mulungu wanga dzanja 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 bambe bambarambe bambe bambarambe ndikupembesani mulungu wanga dzanja 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 சிவம், மேனேஜர். தம்பி, கையல். கள்ளு குடித்து குழுவாணி இளமிராதே அஞ்சாதஞ்சே அஞ்சாதஞ்சே பம்பே காதுக்குள்ள காதல் உங்க கண்ணை கட்டுது போல் இருக்கு. கண்ணை கட்டல, களை கட்டல. இந்த மியூசிக்க அப்படியே உள் வாங்கி அது அப்படியே கயல் மேல வீசுங்க. காட்டுக்குள்ள கேக்குற இந்த சங்கீதத்தை கர்நாடிக் சங்கீதத்தோட மிக்ஸ் பண்ணி காதல் இசைன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். வத்தமணி பூட்டி கொண்டு மன்னார்கன் போலீட்டி கொண்டு வந்தானே 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 துளுமிச முறுக்கி கொண்டு தக்காக்க சேரிக்கி கொண்டு துளுமிச முறுக்கி கொண்டு தக்காக்க சேரிக்கி கொண்டு திக்கடங்க குழு வச்சிங்க திரி கூட சிங்க வந்து தந்தானே 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 Somebody, somebody, say somebody, somebody, say ndikupembesani mulungu wanga dzanja 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 ndikupembesani mulungu wanga dzanja 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 ஏப்பா, என்னப்பா இந்த மாதிரி பண்ணி போட்ட? ஒரு ஹீரோயினை கூட்டு வரும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வர வேண்டாம்? அறிவு இருக்காயா உனக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு. என்ன சார், ஷூட்டிங் போலையா? அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். அங்க உன்னை காணாம ஷூட்டிங்கே நின்னுருச்சு. அப்படியா? இந்த ஸ்பாட்ல ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சுல்ல, அதனால நீ கோச்சிக்கிட்டு போயிட்டியோன்னு தேடி வந்தேன். சார், தப்பு முழுக்க என்னோடது. நான் எப்படி சார் மத்தவங்க மேல கோச்சுக்க முடியும்? எனக்கு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆயிட்டேன். இப்ப எனக்கு அந்த நினைப்பே இல்ல. எனக்கு மதியம் தான் சார் ஷூட்டிங் சொன்னாங்க. அதனாலதான் ஏதாச்சும் ஒரு மலை கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி பழகி அவங்களோட பழக்க வழக்கம், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் என்னோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் தான் சார் நான் இங்க வந்தேன். ஓ, அப்படியா? நான் வேற ஷூட்டிங்கே நிறுத்திட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு திருப்தி. நம்ம கிளம்பலாம். கீழே சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். வா போலாம். பார்த்து சார், யானை பிளிருது சார். யானையா? வேகம் வாங்க, சீக்கிரம், குயிக் குயிக். இங்க இல்ல சார், யானை எங்கேயோ தூரமா போகுது. நோ, அது எங்க வேணாலும் இருக்கட்டும், நோ வரிஸ். எனக்கு இந்த யானை நான் மட்டும் தான் பயம், மத்தபடி எதையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பூந்து விளையாடிட்டீங்களா தம்பி? நீங்க மலைப்பாதையில ஒழுங்கா வண்டி ஓட்டுறத பாருங்க. சும்மா நான் என்ன பண்ற பேசுறேன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காது. என்ன மேடம், எங்க போயிட்டீங்க? நீங்க இல்லாததால சார் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டார் மேடம். காடு ஏரியா வேற இருக்குதா, அதனால தான் மேடம் நீங்க காணாம போனது பயந்துட்டோம். நீங்க என்கிட்டயோ இல்ல ஹோட்டல் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் இந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டோம். ஆமா மேடம். எப்பவுமே அவுட்டோருக்கு வரப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மேனேஜர் தான் குறை சொல்லுவாங்க. சுதப்பிட்ட கயல். என்னாச்சு கயல்? எல்லாரும் உன்னை நலம் விசாரிக்கிறாங்களா? போங்க சார், ஆனாலும் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ ஒரு படத்தோட ஹீரோயின். உனக்கு ஒண்ணுனா எல்லாரும் ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. நீங்க சொல்றது சரிதான்.
ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. நான் மலை கிராமத்துக்கு போய் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக தான் போனேன். அவ்வளவுதான். இது பாருங்க, ஸ்பாட்ல நீ இல்ல, எங்கன்னு தெரியல. நான் உன்னை தேடி வரேன்னா அது யூனிட்டுக்கு பெரிய விஷயம் தான். என்னாச்சோ ஏதாச்சோன்னு விசாரிக்கத்தான் செய்வாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு அக்கறை.